ஹalleluya, குட் மார்னிங். எங்கிருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இந்தியாவில் இருந்தா, வெளிநாடுகள் இருந்தா, கிராமத்தில் இருந்தா, பட்டணங்கள் இருந்தா, எந்த நேரத்தில் ஆகிலும் ஏசாண்டருடைய வார்த்தைகளை நாம் இப்படியாக கேட்க தேவன் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்த வேண்டும் என்று, உங்களை விசாரிக்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுடைய நலனை அறிந்து இப்படியாக உங்களோடு பேச தேவன் தந்த வாய்ப்பிற்காக அவரை துதிக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் இப்படியாக நடந்த தியானத்தில் நாம் சந்திக்கிறோம். நீங்க எப்படிப்பட்ட நன்மைகளை பெறுகிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்க. இன்றைய வசனத்திற்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கையிலே ராஜாக்களின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களை எங்கள் இருதயத்தில் அதை பத்திரப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ளுகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுகிறீர்களா? மனாசேவை குறித்து பார்த்தோம். இஷ்டம் போல வாழ்ந்தான், கடைசியில குணப்பட்டான். அவனுடைய மகனை பார்த்தோம். ஆரம்பத்திலேயே இஷ்டம் போல நடந்து கொண்டு தகப்பன் தொடக்கத்தில் செய்த தவறுகளை செய்து கொண்டு தன் வாழ்க்கையை துன்மார்க்கமாய் துரோக காரியங்களால் நிரப்பினார். அவ்வளவுதான், 2 வருஷத்துல தன்னுடைய ஆளுகை முடிந்து விட்டது. அதன் பிறகு அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய பிள்ளையாக இருந்த போதிலும், 8 வயதுதான் ஆயிருந்த போதிலும், யோசியா என்கிற அந்த சிறுவனை கொண்டு வந்து ராஜாவாய் அபிஷேகித்தார்கள். ஜஸ்ட் 8 இயர்ஸ். ஓ, குறைச்சொல் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க 8 வயதிலே தேறினவர்களா இருக்கிறாங்க இல்லைங்க? 8 வயது வருவதற்குள்ள அவங்க ஸ்கூல்ஸ்ல செய்கிற கலாட்டாக்கள், சேட்டைகள் நீங்க அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்கின்றோம். அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க பாருங்க, ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி, நீங்க சின்ன வயதுல இருந்து அவங்களுக்கு செல்போன் கொடுக்கறீங்க, அவங்க எல்லாத்தையும் நோண்டி விடுகிறாங்க. ஆகவே எல்லா விஷயத்திலும் அறிவுள்ளவர்களா இருக்கிறார்கள். உண்மையிலேயே படிப்பின் விஷயத்துல கூட அறிவா இருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவை எதற்கு பயன்படுத்துகிறாங்க? உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞாபக சக்தி பெரியவங்களுக்கு இருக்காது. நீங்க நம்ம பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்த 5 நிமிஷத்துல சொல்லி விடுகிறாங்க மனப்பாடத்தை. நம்ம வாழ்நாள் முழுவதும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த நேரத்திலேயே சிறு வயதிலேயே சிருஷ்டிகரை நினைத்து கொண்டால், இள வயதிலேயே தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது இந்த யோசியா ராஜாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். 8 வயதிலேயே அவன் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட போது ரொம்ப நன்றியுள்ளவனா இருந்தான். அவனுடைய தகப்பன் எவ்வளவு துன்மார்க்கமாய் நடந்து செத்து போனார் என்பதை அறிந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டார். தாவீதை ரோல் மாடலா வைத்துக் கொண்டார். தாவீது சின்ன வயதிலிருந்து தேவனை துதித்தார். தாவீது தேவனுக்கு முன்பு உத்தமமா இருந்தார். தாவீது தேவனை நேசித்ததை இலக்காய் வைத்துக் கொண்டு அவனுடைய தகப்பன் ஏற்படுத்திய அந்த விக்கிரக இடங்களை, தோப்புகளை, அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அழித்து போட்டு மூடப்பட்டு கிடந்த தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து பரிசுத்தம் பண்ண தொடங்கினார். உண்மையிலேயே தேவனுடைய ஆலயம் என்றால் ஆலய கட்டடங்கள் இருக்கும். ஆனால் நம் இருதயமே தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயத்திலே முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தையை விட்டுவிடாமல் கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்தை நாம் பெற முடியாது. முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படி கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. நம் பாவங்களுக்காய் நாம் மனம் திரும்பி விட்டுவிடும் போது ஒரு புதியதான பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையை நாம வாழ முடியும். இவன் ராஜாவான போது அந்த தேசத்துல இருந்த பாழாகி போன தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். தேசத்தை கெடுத்து போட்ட அந்த பொம்மைகளை எல்லாம் அழித்து போட்டு விட்டார். அதில் உறுதியா இருந்தார். எப்பொழுது அவருக்கு ஒரு 12 வயது வந்து விட்டதோ, கொஞ்சம் நன்றாய் 12 வயது என்றால் டீனேஜினுடைய தொடக்கம். அது நாட் a boy anymore. என்னங்க, 12 வயதுக்கு முன்பு பிள்ளைகள் என்று சொல்லுவோம். 12 19 வரை டீனேஜ் என்போம். நெய்தர் பாய் நார் மேன். என்னங்க அவங்க
இந்த மாற்றம் அடைகிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் ரொம்பவும் வேவரியா இருப்பார்கள். அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் கவனித்தேன், ஒரு டீனேஜர் இயேசாண்டவருக்கு தன் இருதயத்தை தந்தால் அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்திருவார். ஒரு தேசங்களுக்கு மிஷனரிகளாய் சென்று தேசங்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின மிஷனரிகளுடைய வாழ்க்கையை பார்த்தால், நீங்க ஜார்ஜ் முல்லரா இருக்கட்டும், ஹட்சன் டெய்லரா இருக்கட்டும், சார்லஸ் ஃபின்னி ஆகட்டும், இவர்கள் அந்த டீனேஜ்ல ரட்சிக்கப்பட்டு பெரிய ரிவைவலிஸ்டுகளாய், பெரிய எழுப்புதலை உண்டாக்கியவர்களாய், பெரிய மிஷனரிஸாய் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாய் மாறினார்கள். உங்க பிள்ளைங்க டீனேஜ்ல பிரவேசிக்கும் முன்பே தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. வாலிபர்களே, உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை, ஞாபகப்படுத்திக் கொள்ளு என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்துல தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ண முற்பட்டார். ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே தேவாலயத்தை இன்னும் பழுது பார்க்க வேண்டும் என்று தொடங்கினார். ஆலயத்திலே இருந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த முற்பட்டார். அங்கே தூப பீடத்தின் மீது தூபம் நின்று விட்டது. அங்கே ஆலயத்தின் மீது யாருக்கும் அக்கறை இல்லை, பாழாகி கிடக்கிறது. அதை பரிசுத்தப்படுத்தி ஆசாரியர்களை வரவழைத்து பழுது பார்க்கும்படி சொன்னார். அங்க அந்த ஆலயத்தை பழுது பார்க்கும் போது நிறைய பணம் கிடைத்ததாம். அந்த பணம் எல்லாம் கஜானாவில சேர்த்து தவறாக பயன்படுத்தாமல் அப்படி பிரயாசப்படும் போது அங்கே அவர்கள் தங்களுடைய பிரதான ஆசாரியர் ஆகிய இல்கியாவை வரவழைத்தார்கள். கர்த்தர் கொடுத்திருந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆசாரியனாகி இல்கியாவுக்கு கிடைத்தது. ஆசாரியன் அந்த ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணும்போது அங்கே ஒரு புஸ்தகம் கிடைத்தது. தேவனுடைய புஸ்தகம், தேவனுடைய வசனம் கிடைத்தது. கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி ஆசாரியனாகிய இல்கியா சொன்னபோது, ராஜா அதை இடத்துல கொண்டு வாருங்கள், யோசியா அதை கொண்டு வந்து எனக்கு வாசித்து காண்பீங்கள் என்று கேட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியங்க தேவனுடைய வசனம் வாசிப்பது கேட்பதும் வாசித்து தியானிப்பதும். அதைத்தான் இப்பொழுது நாம் செய்கிறோம். உங்க கையிலே பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம். உங்களோடும் கூட தேவன் பேசுவார். அந்தந்த நேரத்தில் ஆசாரியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் வாசித்து விவரிக்கும் போது விசேஷித்த சத்தியங்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆகவே இன்னும் விளக்கமாக அதன் உள்ள அர்த்தத்தை, அதன் பொருளை, அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய விவரத்தையும் அறிவோம். எப்பொழுது இந்த யோசியா தேவனுடைய வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வைத்து அதை அவர் கேட்டாரோ, தன் இருதயத்திலே ஒரு பெரிய அசைவு உண்டானது. அந்த புஸ்தகத்தில் இருந்த விஷயங்களை விவரித்த போது, நீங்கள் தேவனுக்கு விரோதமா இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்களாகில் இந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் இந்த சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். மேபி அந்த அதிகாரம், அன்றைக்கு அதிகாரம் வசனங்களாக பிரிக்கப்படவில்லை. அந்த பகுதியை வாசித்த யோசியா அவன் தன் இருதயத்தில் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு மனம் திரும்பி தன்னுடைய தவறுகளுக்காக, தன் முன்னோர் தவறுகளுக்காய் கண்ணீரோடு ஜெபித்தாருங்க. இருதயத்தை மென்மைப்படுத்திக் கொண்டார். மற்ற ராஜாக்களின் விஷயத்துல பார்த்தா அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இருதயம் கடினமும் ஆகலாம், இருதயம் மென்மையும் ஆகலாம். பார்வோன் இருதயம் கடினமா இருந்தது. எத்தனை அற்புதங்கள் பார்த்தாலும் கூட அவன் இன்னும் அதிக கடினமானானே தவிர அவன் இருதயம் கரையவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்ட ராகாபின் இருதயம் கரைந்து போய்விட்டதாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது உங்க இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறீங்களா அல்லது கரைந்து போக விடுகிறீர்களா? கரையும் போது அது இணைந்து விடும். வசனம் இருதயத்துக்குள் நுழைந்து விடும். இவர் தன் இருதயத்தை மென்மையாக்கிக் கொண்டார். 27ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். 27ஆம் வசனம். உன் இருதயம் இளகி இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில், எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்.
நீ தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் மனஸ்தாபப்பட்டு அதை இலக்கிக் கொண்டு உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கண்ணீரோடு நீ மனம் திரும்பினபடியால் உன் ஜெபத்தை நான் கேட்டேன். நீ சமாதானத்தோடு வாழ்வாய், நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்பது போல் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது யோசியா செய்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த வசனம் எனக்கு மாத்திரம் அல்ல, இது எல்லா ஜனங்களும் கேட்க வேண்டும். சோ எல்லா ஜனங்களுக்கும் அதை கொண்டு சென்று எல்லாருக்கும் முன்பாக வாசித்து காண்பித்த போது அங்கே அவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். 30ஆம் வசனத்திலிருந்து நீங்க அது பார்க்கலாம். 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே தான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை செய்தான். என் முழு இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய வசனத்தின்படியாக நான் வாழுவேன் என்று நின்று எல்லாருக்கும் முன்பும் ஒரு உடன்படிக்கை செய்தார் தேவனோடு. நாம உடன்படிக்கையின் ஜனங்கள். தேவனோடு உடன்படிக்கை செய்தீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடையது, உம் சித்தத்திலே வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், நான் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவேன், உம் சித்தத்திலே நடப்பேன், உமக்காகவே என் வாழ்க்கை என்று ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். ஆனால் அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை, அதை நீ தனிப்பட்ட விதத்திலே மனம் திரும்பி கர்த்தரை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அற்புதங்கள் நடக்கும். சின்ன வயதிலேயே யோசியா தேவனை நேசித்தார், தேவனுடைய ஆலயத்தை சரி செய்தார். தேவனுடைய நியாயப்பிரமாணம் கிடைத்த போது வாஞ்சையோடு அந்த வசனத்தை வாசிக்க வைத்து கேட்டார். அந்த வசனத்தின் அர்த்தத்தின்படி மனம் திரும்பி தன் இருதயத்தை மென்மைப்படுத்தி இலக்கிக் கொண்டு தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள, தேவனோடு ஒரு தீர்மானத்தை எடுக்க ஒரு முடிவெடுத்தார். ஆகவே தன் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டார். பாருங்க, நம்ம பார்த்து வந்த இத்தனை துன்மார்க்கமான ராஜாக்களின் மத்தியிலே கொஞ்சம் இருதயத்தை தேற்றக்கூடிய சந்தோஷிப்பிக்கக்கூடிய ராஜாவாக யோசியா இருக்கிறார். சிறு பிள்ளையா இருந்த போதிலும் 8 வயதிலேயே ராஜாவான போதிலும் அவர் 31 வருஷங்கள் அரசாண்டார். அதாவது 39 வயது வர வரைக்கும் அவர் ராஜாவாக இருந்தார். அதன் பிறகு அவர் மரித்த போது இன்னும் அவர் செய்ததெல்லாம் நீங்க 35ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் இந்த யோசியாவை குறித்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். என்னங்க, அவர் செய்த அநேகமான கர்த்தருடைய நியாயப்பிரமாண கட்டளைகளை பின்பற்றி அவர் காண்பித்த பயபக்தியை குறித்து அநேக விஷயங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி, சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நடந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திலே நடந்து கொண்டார். தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். எதற்கும் உதவாத என்னை, ஒரு துன்மார்க்கனா இருந்த தகப்பனின் வயிற்றில் பிறந்த என்னை தேவன் என்னை ராஜாவாக்கினார். என் சிறு வயதிலேயே எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தார். தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்தார். தேவனுடைய வசனத்தை ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார். தேவனுக்காக வாழ்ந்த தேவ சித்தத்திலே நாட்டை ஆளுகை செய்தார், நாட்டை சீர்படுத்தினார். தேசத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்தார். தேசத்திலே ஜனங்கள் எல்லாரும் கூட கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படி நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கேட்க செய்தார். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டார். இத்தனை பேர் ராஜாக்களின் வரலாற்றை நாம் பார்க்கையில் முதலிலிருந்து கடைசி வரை உண்மையாக இருந்தவர் தாவீதுக்கு பிறகு இந்த யோசியாவாகத்தான் தெரிகிறார். யோசியா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார். தன்னை தான் சரி செய்து கொண்டார். தேசம் குணப்பட வழியை உண்டாக்கினார். இன்றைக்கு நம்மை நாம சரி செய்து கொள்ளுவோம், நம்முடைய குடும்பத்தை கட்டிக்கொள்வோம், நம் தேசத்துக்கும் நாம எடுத்துக்காட்டாக ஒரு ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, நீர் எங்களை சிறு வயதிலேயே உம்முடைய கிருபை எங்களுக்கு துணையாக தந்தீர். எங்களில் அநேகர் சிறு வயதிலேயே உம்மை நினைவு கூறும்படி சண்டே ஸ்கூல் கொடுத்தீர், யூத் மீட்டிங் கொடுத்தீர். எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதித்து வசனத்தை கேட்கிற பாக்கியம் தந்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு இருக்கிற சின்ன பிள்ளைகள் அனைவரும் தேவ ஊழியர்கள் ஆகும்படி உதவி செய்யுங்கப்பா.
ஏற்ற வயதிலேயே, வாலிப வயதிலேயே உம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு தீர்மானத்தை எடுத்து, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த அசுத்தமான ஆகாரத்தை நான் தொடமாட்டேன் என்று, என்னுடைய உடலை, என் சரீரத்தை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன் என்று தானியேல் உடன்படிக்கை செய்தது போல, யோசியாவும் அவன் வாழ்க்கையில் தன்னுடைய வார்த்தைகளையும் தன்னுடைய இருதயத்தையும் கிழித்துக் கொண்டு, தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, தன் இருதயத்தை நொறுக்கிக் கொண்டு மனம் திரும்பியது போல எங்கள் பிள்ளைகள் அனைவரும் அப்பா, துன்மார்க்கரான தகப்பனின் நிமித்தமோ, துன்மார்க்கமான நண்பர்கள் நிமித்தமோ, துன்மார்க்கமான சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் பிடிக்கப்பட்டு உம்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை 7 மணிக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.